Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Listல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போறோம். கண்டிப்பா எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி எழுதினீங்க? எத்தனை 1 மார்க் கரெக்ட்டா எழுதினீங்க அப்படினு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருந்தேன். நம்ம சேனல்ல போட்டுற क्वेश्चन புக் பேக் இருக்க क्वेश्चन நல்லா படிங்கன்னு சொன்னா அதுல நிறைய 1 மார்க் கேட்டிருக்காங்க. நீங்க வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டோம் புக் பேக் 1 மார்க் 1 to 14 சொன்னோம். அதுல இருந்தா சினானிம் சென்டென்ஸ் மேக்ஸिमम வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க ஆன்டிசிபேட் அப்படின்றது ஆப்ஷன் A 4C. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கெய்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D ஸ்டார். தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எமோஷனல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது புக் பேக்கில் இருக்க இது பார்த்து கிளாஸரியில் இருக்குதுன்னா அசெண்டிங் வந்து டிசெண்டிங். அஃப்ளியன்ட்னா வெல்த்தி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் புவர். ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்ற யூஸ்வல் வந்து ஆன்டனிம்ஸ். ஸோ ஆன்டனிம்ஸ் சினானிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். எஸ்கிமோஸ் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் புக் பேக்கில் இருக்க எஸ்கிமோ எஸ் போடுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இஎஸ் போடுவோம். எஸ்கிமோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள் சைல்ட்ஹுட். ஏஏசி இது நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் புக் பேக்கில் படிக்கும்போது புக்கின்ஸ் அந்த ஏஏசியும் அதே மாதிரி ஜிசிஎஸ்சி ரெண்டும் படிக்கும். ஸோ ஏஏசி ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் டிவைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நெவர் டேஸ் இந்த ஜிம் ஒர்க் அவுட். நான் உங்களுக்கு வந்து இது தேர்ட் யூனிட்டில் இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு 1 மார்க் கேட்பாங்க ப்ளேஸ் வரும். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. வாட்ச்மேன் இந்த யங் சீகல் வாஸ் அலோன் டேஸ் இஸ் லெஜ்னா ஆன் இஸ் லெஜ். நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ரெசென்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெகுலர்லி அப்போ வந்து ப்ரெசென்ட் ஷி அட்டென்ஸ். கால் மீ டேஸ் யூ நீட் பண்ண இன் கேஸ் ஒரு வேலை. ஸோ ஓவராலாக 14 1 மார்க் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் சரியாக எழுதிருக்குன்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவ் கியூ தான். டென்டேட்டிவ் கியூனா உத்தேச விடைகள் தான். கவர்மெண்ட் கீ வந்தோன்னு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே எந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருந்தேன். இது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டிருந்த 2 மார்க் தான். வாட் woke up the mother? Which device are controlled using active controller? Why did Holmes want Smith to treat him? What was France? Actually இது லிட்டில் ஃப்ரான்ஸ்னு வரணும். இது ஃப்ராங்க்னு இருக்கு. புக்லேயே வந்து ஃப்ராங்க்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்தாலும் வரலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இது நம்ம இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ வாஸ் நாட் லேர்னிங் த ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்லி தான் அதுக்கு ஆன்சர். ஸோ இது வந்து ஃப்ராங்க்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்க்கலாம் நம்ம என்ன ரிசல்ட் வருதுன்னு. நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டேன். வேர் டஸ் த family live na the family live in the complaining state. Why do they think the street is named? Because they are always complaining. compare பண்றோம். What made the cricket ball? இதெல்லாமே பப்ளிக் क्वेश्चंस தான். how is the way of life? the way of life ன்ற பத்தினா நம்ம கம்பேரிசன் டைரக்டாவே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how should be the journey of life? the journey of life should be joyful. இதுலயே அதுக்கு பத்தி டைரக்டா ஆன்சர் கொடுத்திருக்காங்க. who does the pronoun you refer to? இது வந்து ஆக்சுவலா நீங்க வேணா கையில வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல் GR Success Listல previous year பப்ளிக் क्वेश्चन 2019 2020 தான். சோ இதுல ஆன்சர் நம்ம போட்டுருக்கோம். இல்ல அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் நான் மார்க் பண்ணி கொடுத்திருப்பேன். சோ ஹியூமன் பீயிங் கம்பேர் பண்ணி whose task மெஷின் டாஸ்க். கிராமர் பாருங்க ரொம்ப சிம்பிளா தான். he said that he had bought. ஏனா he said வந்து செட் தான் போற தட் போறோம். he I வந்துனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் கம்பேர் he. அப்ப he had bought 5 apples from shop. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चनல பல டைம் சொல்லிருக்கேன். as Raman been அந்த வேர்ட் போடணும். so as Raman been invited by you to the party. ஏதாவது ஒரு வேர்ட் மிஸ் ஆச்சுனா மேக்ஸिमम half mark தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. don't worry about it. நெக்ஸ்ட் வந்து do you know the symptoms? asked Smith கம்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் he followed my suggestion. நெக்ஸ்ட் வந்து he had made his first place. நெக்ஸ்ட் வந்து முலன் heard this from inside a tent. ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் கேட்டிருந்த 2 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரோடு மேப் ஈஸியாக தான். பேராகிராஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 யூனிட்ல இருந்து நமக்கு என்னென்ன கோஸ்ட்டு டெக்னாலஜி அட்டைக்கு அதுக்கப்புறம் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண கிரம்பிள் ஃபேமிலி ஆண்டன் கிரிக்கெட். அதுக்கப்புறம் ரைமிங் ரைம்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான. இது ஆக்சுவலாக பிடிஏ கொஸ்டின் இருக்குது. இது 5th லைன் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரீ பீன் மேட்ச் ஆகிருக்கும். அது 5th லைன் கொடுக்காத வந்து ஃபஸ்ட்டு 4லேயே கம்பேர் பண்ணுறதுனால ஃபால்ட் ஆல்மான ட்ரீ லீவ்ஸோட மேட்ச் ஆகாது. அந்த பீன்ற லைன் வரணும். ஸோ அதுக்கப்புறம் ரைம் ஸ்கீம் 4ன்னு ABCC கம்பேர் பண்ணுறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆசிட்டி பர்சானிஃபிகேஷன் தான் இருக்குது. ஏன்னா பிசைட் த ஹவுஸ் சிட்டி ட்ரீ உட்காந்துன்னு பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் அலிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் கூட ஸ்ப்ரிங் சம்மர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராப்ரைஸ் நோமென் ஆர் ஃபாரின் இது பிடிஏ கொஸ்டின் இருக்குது. ரீஅரேஞ்ச் பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு the emperor said that one man from each Chinese family must join the second one வந்து பார்த்தீங்கன்னா முலன் a teenage who lived in a faraway village of China heard the news. next Mulan went into her room and cut her long hair. next fourth one வந்து she climbed on a horse and joined the army. fifth one இந்த army Mulan proved to be a brave soldier. next பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பேசேஜ் கம்பெனிஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. what did Peter's mother want him to do னா he wanted you to go பார்த்தீங்கன்னா to go to across the dike and take these cakes to your friend அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. what was her advice? அவங்க advice direct வந்து if you go quickly and do not stop அதில் கம்பேரிசன் பண்ணி எழுதணும். why was the little boy glad னா the little boy was glad to go on a such errand. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணதான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் what did the little boy tell his friend? என்ன சொன்னார்னா கம்பேரிசன் பண்ணும்போது
along the dike இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா he stayed with the poor blind man little boy who tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ship were out of the sea. டைரக்டாகவே ஆன்சராக தான் இருந்தது. what did the little boy rememberனா he remembered his mother wish that he should return before dark and his friend goodbye பார்த்தீங்கன்னா he set out to. ஸோ டைரக்டாகவே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் 4 கேட்டகரியில் நம்ம ஒரு சில பயந்துட்டே இருந்திருப்போம், ஏன்னா ஒரு வேளை வந்து போஸ்ட் வந்துருமான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. லெட்டர் ரைட்டிங், அதே மாதிரி நோட்டீஸு நம்ம ஃபைனல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். இமெயில் ரைட்டிங், ரிப்போர்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் படித்த எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு யூஸ் ஆகும். ஸோ டோன்ட் வரி அபவுட் பார்த்தீங்கன்னா சார் நான் பார்த்தீங்கன்னா இமெயில் ரைட்டிங் படித்தேன், மெசேஜ் ரைட்டிங் படித்தேன், நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் படித்தேன், இது நத்திங் டு வரி, இது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே பரவாயில்ல. ஏன்னா இது நம்ம பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கேட்காத மற்றெல்லாம் கேட்டது எல்லாரும் பிரச்சனை, அதனால நோட்டீஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சர் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பிரக்யானந்தாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்சன் அவங்க 2 பேருக்கு நடந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி தான் கொடுத்துருந்தாங்க. செஸ் பற்றி எழுதினா நல்லா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங் ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸ்பாட் எரர் பாருங்க, 4 கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்காத கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ எர்த் எடுத்து த எர்த் சொல்கிறோம். நெக்ஸ்ட் இட் போர் அவுட் சைட்னா இது 3rd யூனிட்ல டென்ஸில் இருக்குது. இட் இஸ் போரிங் அவுட் சைட் நோன்றோம். ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் அப்படின்னா ஐ வில் பி 15. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது. ஹர் கசின் அஸ் வெல் அஸ் ஷி, இது நான் என்ன கம்பேர் பண்ணுங்க பாருங்க. 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் நான் இந்த கொஸ்டின் போட்டிருக்கேன். ஷி ஆர் கசின் பார்த்தீங்கன்னா ஷி as well as her cousin is hard working கம்பேர் பண்ணோம். அதுதான் அதோட எக்ஸாக்ட் ஆன்சர். ஷி as well as her cousin is hard working. as so வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் சொல்லும் போது எதில் இருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 5 லைன் வந்து இல்லை பார்த்து லைஃப்லேருந்து ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் இந்த 5 லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா 2022 பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் ஏஜ்டு மதரும் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது டெம்பஸ்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஜ்டு மதர் இல்லை, இதில் வந்து இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முலன் பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க. ஆனால் இதில் வந்து ஏஜ்டு மதர் தான் ஒப்பட்ஸியோ அம்மா எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராஸ்பர டெம்பஸ் ஈஸியாக இருந்தால். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட் வாட் ஆர் த ட்ரெஷர் அண்ட் வாட் கிவ் ப்ளஷர்னா புக்ஸ் தான், அது டேரக்டாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வென் ஷுட் ஒன் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ்னா யூத், அதுவும் கொடுத்துருக்காங்க. What do books contain in them? Books contain elements, truth, அதுக்கப்புறம் eternal truth and are better. அது லாஸ்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் மென்ஷன் எனி 2 யூசஸ் ஆஃப் ரீடிங் நிறைய எழுதலாம். ஒரு எக்ஸாம்னா டு கெயின் நாலேஜ், டு ப்ரிப்பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு மேக் த லெஷர் டைம் இன் எ குட் மேனர், அது மாதிரி நிறைய எழுதலாம். ஸோ இப்போ தான் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட எழுதலாம். ஏன்னா நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து இப்போ டெப்ரெஷனாக புக்ஸ் எடுக்க படிக்கும்போது நமக்கு ஒரு பார்த்து டெப்ரெஷன். ஸோ இதுக்கு நீங்கள் மீனிங்ஃபுல்லாக எழுதுனா கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக கேட்டிருந்தேன். கிராமர் வந்து கேட்காத கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ்க்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம், நிறைய பேர் பயன்படுத்தியிருந்தீங்க. பேப்பர் பர்சன்டேஷன் எப்படி பண்ணியிருந்தீங்க, டைம் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருந்ததா. நம்ம சேனலில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருந்தோம், டைம் மேனேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுபடி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே டென்டேட்டிவ்க்கு தான், இதை ஃபைனல் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். கவர்மெண்ட் கீ வந்தால் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து மேத்ஸ் எக்ஸாம். இந்த 3 டேஸ்க்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நிறைய அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிடிஏ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேத்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எளிமையாக ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தனா கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் சேர்த்து மேத்ஸ் சயின்ஸஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 சப்ஜெக்ட்டில் வாங்கிக்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. மை டியர் ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ் டு ஸ்கோர் good marks in public examination. Okay, bye.